இது வீடா இல்லை மாளிகையான்னு ஆச்சரியப்படுற மாதிரி 14.5 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 5400 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் நல்ல பிரம்மாண்டமாக இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. லேண்ட் ஏரியா ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால வீட்டை நல்லா ஸ்பேஷியஸாகவே பிளான் பண்ணியிருக்காங்க. கார்னர் சைட்டுங்கிறதுனால வீட்டுக்கு 2 பக்கமும் மாடர்னாக கண்டெம்பரரி ஸ்டைலில் எலிவேஷனை டிசைன் பண்ணி பகல் பொழுதில் மட்டும் இல்லாமல் இரவுலையும் ஜொலிக்கிற மாதிரி நிறைய லைட் எஃபெக்ட்ஸோட எலிவேஷனை கிராண்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் டிசைனில் எல்லா ரூம்ஸுக்கும் ஃபுல்லி ஃபர்னிஷிங் செட்டப் கொடுத்து அட்ராக்டிவாக இன்டீரியர் டிசைன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கார்டனுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து பெரிய லேண்ட்ஸ்கேப்பிங் கார்டன் அமைச்சு அதில் பெர்கோலா டிசைனில் சிட் அவுட் ஏரியா, கேரளா ரூப் ஸ்டைலில் பார்க்கிங் ஸ்பேஸ், வாட்டர் ஃபவுண்டைன் செட்டப், கிராஸ் ஸ்டோன் பாத்வே எல்லாம் கொடுத்து எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி சூப்பராக கார்டனை டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட அடிஷ்னல் பியூட்டி என்னென்னா தனியாக பெரிய ஹோம் தியேட்டர் ரூம் கட்டியிருக்காங்க. செகண்ட் ஃப்ளோரில் ஜக்கூசி அண்டு சவுனா ஃபிட் பண்ணியிருக்காங்க. தனியாக ஜிம் ரூமும் கொடுத்துருக்காங்க. ரூஃபில் பெரிய சோலார் பவர் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்கேஸ் ஏரியாவில் சீலிங்கில் பெரிய ஸ்கைலைட் கட்டி வீட்டுக்குள்ளே நேச்சுரல் லைட் கிடைக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இதில் மொத்தம் 3 ஃப்ளோர் இருக்கிறதுனால ஒரு ஃப்ளோரில் இருந்து இன்னொரு ஃப்ளோருக்கு சுலபமாக போயிட்டு வர்றதுக்கு வசதியாக வீட்டுக்குள்ளேயே ஆட்டோமேட்டிக் லிஃப்ட்டும் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. சுருக்கமாக சொல்லணும்னா பெரிய லேண்ட் ஏரியாவில் பெரிய கார்டன் ஸ்பேஸோட ஸ்பேஷியஸாக பிளான் பண்ணி லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் டிசைனில் ஃபுல்லி ஃபர்னிஷிங் செட்டப் கொடுத்து கட்டப்பட்ட ஒரு கனவு வீடுன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த வீட்டை பற்றி A to Z ஃபுல் டீட்டெயில்ஸை வீடியோக்களை போய் ஒவ்வொன்றா ரிவ்யூ பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் தமிழ் வீடு சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது தென்கிழக்கு கார்னர் சைட். வீட்டோட மெயின் டோரை ஈஸ்ட் ஃபேஸிங்கில் கட்டியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா 14.5 சென்ட், அதாவது 6360 ஸ்கொயர் ஃபீட். சைட் 106 அடி அகலமாகவும் 60 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை 5400 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர்னு பில்ட் பண்ணியிருக்காங்க. இது சவுத் சைட் டிசைன். இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். கார்னர் சைட்டுங்கிறதுனால வீட்டுக்கு 2 பக்கமும் டைல்ஸ் ஒர்க், கிராண்டாக டெக்ஸ்சர் ஒர்க், நிறைய லைட் ஒர்க், லேசர் கட் டிசைன், கிரில் ஒர்க்கெல்லாம் கொடுத்து மாடர்னாக கண்டெம்பரரி ஸ்டைலில் எலிவேஷனை நல்லா கிராண்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. நார்த் ஈஸ்ட் கார்னரில் கிராண்டாக என்ட்ரன்ஸ் ஆர்ச் கொடுத்து இந்த வீட்டோட இன்னொரு என்ட்ரன்ஸாக பிளான் பண்ணி இங்கே லேசர் கட் டிசைனில் பெரிய மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க. டே டைமில் மட்டும் இல்லாமல் நைட் டைம்லையும் ஜொலிக்கிற மாதிரி நிறைய லைட்ஸ் கொடுத்து எலிவேஷனை சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. இது இந்த வீட்டோட மெயின் என்ட்ரன்ஸ். கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே போர்ட்டிகோ. சைஸ் 15.4 × 23. தரைக்கு முழுவதும் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸும் சீலிங்க்கு ஜிப்சம் போர்ட் வித் உட் டிசைன் WPC பேனல்ஸோட அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இந்த வீட்டில் கார்டனுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து நார்த் ஈஸ்ட் கார்னரில் க்ரீனாக பெரிய லேண்ட்ஸ்கேப் கார்டன் செட்டப் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக நல்லா இருக்குது. கார்டனில் வாட்டர் ஃபவுண்டைன் இல்லைன்னா எப்படி? ஸோ இந்த கார்டனில் 2 இடங்களில் வாட்டர் ஃபால் ஆகிற மாதிரி அழகாக வாட்டர் ஃபவுண்டைன் செட்டப் கொடுத்துருக்காங்க. நார்த் ஈஸ்ட் என்ட்ரன்ஸ் மூலிமா உள்ளே வந்தீங்கன்னா முன்னாடியே பார்த்தீங்கன்னா கிராஸ் அண்ட் ஸ்டோனில் பெரிய பாத்வே அமைச்சிருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த நார்த் ஈஸ்ட் கார்னரில் க்ரீனாக ஃபுல்லாக லான் செட்டப் கொடுத்துருக்காங்க. அடிஷ்னல் பியூட்டிக்காக சைட் காம்பவுண்ட் வால்லையும் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் கிளாடிங் டைல்ஸ் ஒர்க் வித் லேசர் கட் டிசைன், கிரில் அண்டு லைட் எஃபெக்ட்ஸோட அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. நார்த் வெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 21 × 16 அடி சைஸில் கேரளா ரூஃபிங்கோட பெரிய கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. எப்போவுமே வீட்டில் ஒரு பெரிய கார்டன் செட்டப் கொடுக்கும்போது அதோட அழகே தனிதாங்க. கார் பார்க்கிங் பக்கத்தில் 16 × 10 அடி சைஸில் சீலிங்கில் பெர்கோலா டிசைன்ஸோட கீழே ஊஞ்சலெல்லாம் கொடுத்து ஒரு கசிபோ செட்டப் கொடுத்துருக்காங்க. பேக்ரவுண்டில் புத்தர் டிசைனில் CNC டிசைன், அதை சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஜாலிஸ், டெக்ஸ்சர் ஒர்க்கெல்லாம் கொடுத்து ஒரு சூப்பர் செட்டப்போட இந்த ஸ்பேஸை அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க.
என்ட்ரன்ஸில் போர்ட்டிகோவில் பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஃபினிஷில் பெரிய சிட் அவுட் ஏரியா கொடுத்து அங்கே டீக்குட்டில் நல்லா கிராண்டாக மெயின் டோரை ரெடி பண்ணி ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே ஸ்பேசியஸ் லிவிங் ஹால், சைஸ் 16x16. தரைக்கு முழுவதும் கிளாசி ஃபினிஷ் வெர்டிவெட்டேஸ் வச்சுருக்காங்க. வெஸ்ட் சைடில் ஃப்ளோர் டு சீலிங் ஹைட்டில் பெரிய உட்டன் டிவி யூனிட் செஞ்சு அதில் நிறைய ப்ரொஃபைல் லைட்ஸும் ஸ்டோரேஜ்க்காக கீழே ஃப்ளோட்டிங் கேபினட்ஸும் சைடில் நிறைய ஓப்பன் செல்ஸும் கொடுத்துருக்காங்க. நார்த் ஈஸ்டில் பார்த்தீங்கன்னா எல் ஷேப்பில் நல்ல லக்ஸுரியஸான லெதர் ஃபினிஷ் சோஃபா சென்டர் டேபிள்ஸோட கொடுத்துருக்காங்க. சீலிங்க்கு ஜிப்சம் போர்ட் வித் உட் டிசைன் WPC பேனல்ஸோட அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு அதில் ஸ்ட்ரிப் லைட்ஸும் சென்டரில் ஒரு அழகான சேண்ட்ரே லைட்டும் மாட்டியிருக்காங்க. இந்த வீட்டில் மொத்தம் 3 ஃப்ளோர் இருக்கிறதுனால நம்ம சுலபமாக மேலையும் கீழேயும் போயிட்டு வர்றதுக்கு வசதியாக இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக் லிஃப்ட்டும் இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்காங்க. இது பூஜா ரூம், ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது. கிராண்டாக உட்டில் பேனலிங் ஒர்க் செஞ்சு அதில் நிறைய பிராஸ் ஆர்டிஸ்டிக் டிசைன்ஸ் மாட்டியிருக்காங்க. டோர்ஸை பார்த்தீங்கன்னா டபுள் டோர் டைப்பில் ரெடி பண்ணி அதில் ஃப்ளூட்டட் கிளாஸும் எலிஃபென்ட் டிசைனில் டோர் ஹேண்டில்ஸும் நிறைய பெல்ஸும் கொடுத்து கிராண்டாக செஞ்சுருக்காங்க. பூஜா ரூம் சைஸ் 4.5x9.25. மேலே கோபுரம் டிசைனில் ரெடி பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா லோட்டஸ்ட் டிசைனில் சேன்சிக்க டிசைன் பேனல் வித் பேக்ரவுண்ட் அக்ரிலிக் சீட் அண்டு லைட்டோட கொடுத்து பூஜா திங்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு வசதியாக கீழே பேஸ் கேபினட்ஸும் கொடுத்துருக்காங்க. ரெண்டு பக்கம் சைட் வாலுக்கு பார்த்தீங்கன்னா கிராண்டாக உட்டன் பேனலிங் ஒர்க் செஞ்சு அதில் நிறைய சேம்பர்ஸ் கொடுத்து ஒவ்வொன்றிலையும் இஷ்ட தெய்வங்களை மாட்டி அதில் லைட்ஸும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அது போக மேலே டாப் போர்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா உட்டன் பேனலிங் ஒர்க்கோட கிராண்டாக டெக்ஸ்சர் ஒர்க்கும் ரேட் கொடுத்து அதில் பிராஸ் ஆர்டிஸ்டிக் டிசைன்ஸ் மாட்டியிருக்காங்க. பார்க்க பிரம்மாண்டமாக இருக்குது. பூஜா ரூமை இந்த அளவுக்கு கிராண்டாக ரெடி பண்ணியிருக்கிறத ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீட்டில் தான் பார்க்குறோம். அடுத்து ஹாலில் இருந்து கிச்சனுக்கு என்ட்ராரோ. என்ட்ரன்ஸை பார்த்தீங்கன்னா மேலே ரூஃப் லெவல் வரைக்கும் ஓப்பனிங் கொடுத்து ஃபுல்லாமே கிராண்டாக உட்டில் பேனலிங் ஒர்க் செஞ்சு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் லைட்ஸும் இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா பெரிய LED கிறிஸ்டல் பில்லர் மாட்டியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பெரிய டைனிங் ஸ்பேஸ், சீலிங்க்கு அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. சவுத் சைட் வாலுக்கு போகிற கிராண்டாக ஸ்பெஷல் பட்டியில் டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. வெஸ்ட் சைடில் வாஷ் யூனிட்டோட பெரிய க்ராக்கரி யூனிட் ரெடி பண்ணியிருக்காங்க. கோல்டன் கலர் ஃபினிஷில் ஹேண்ட் வாஷ் பேசின், பேக்ரவுண்டில் மிரர், கீழே பார்த்தீங்கன்னா பேஸ் கேபினெட், சைடில் ஃப்ளூட்டட் கிளாஸோட 2 பக்கமும் டால் கேபினெட்ஸ், அதுக்கு மேலே லாஃப்ட் கபோர்ட் கொடுத்து க்ராக்கரி யூனிட்டை சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க.
கிச்சனுக்கும் டைனிங் ஸ்பேஸ்க்கு இடையில சூப்பரான டிசைனில் உட்டன் பேனலிங் ஒர்க் வித் ஹேங்கிங் லைட்ஸோட அழகான பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப் அமைச்சிருக்காங்க. சவுத் ஈஸ்டில் கிச்சன், எல் ஷேப்டு டேபிள் டாப்புக்கு ஒயிட் ஃபுல் பாடி டைல்ஸில் ஃபினிஷிங் கொடுத்து அதில் 4 பர்னர் டைப்பில் ஹாபு, மேலே எலக்ட்ரிக் சிம்னியும், சைடில் மல்டி ஃபங்க்ஷனல் கிச்சன் சிங்க்கும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. டேபிள் டாப் கீழே ரோஸ் கோல்டு கலர் ப்ரொஃபைல் ஹேண்டில்ஸோட பூரா உட்டன் பேஸ் கேபினெட்ஸ் அமைச்சிருக்காங்க. இந்த எண்டில் எலக்ட்ரிக் ஓவன் ஃபிட் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து டிஷ் வாஷர் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. டேபிள் டாப் மேலே ஃப்ளூட்டட் கிளாஸ் டோர்ஸோட ஓவர்ஹெட் கேபினெட்ஸும், அதுக்கு மேலே எல் ஷேப்டு லாஃப்ட் செல்ஃபுக்கு பூரா கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கிராண்ட் லுக்குக்காக கிச்சனில் கூட இவங்க ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. நார்த் சைட்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டேபிள் டாப், அதுக்கு பேக்ரவுண்டில் மிரர், மேலே பூரா லாஃப்ட் கபோர்டு, ஓவர் ஹெட் கேபினெட்ஸ், கீழே பூரா பேஸ் கேபினெட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கிச்சனை வித்தியாசப்படுத்தி காமிக்கிற விதமாக ஃப்ளோருக்கு வுட் டிசைன் மேட் ஃபினிஷ் வெர்டிஃபை டைல்ஸ் வச்சுருக்காங்க. இது பேக் சைடு எக்ஸிட். நல்ல ஹெவியான டீக்கு டோர் வுட் கார்விங் டிசைன்ஸோட கொடுத்துருக்காங்க. அது போக சேஃப்டி பர்பஸ்க்காக அடிஷ்னல் மெட்டல் கிரில் டோரும் கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சனை யாருமே பிடிக்கலன்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு கிச்சனை நல்லா ஸ்பேசியஸாக பிளான் பண்ணி ஸ்டோரேஜுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நிறைய ஸ்டோரேஜ் கேபினெட்ஸ் கொடுத்துருக்காங்க. டேபிள் டாப்பையும் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. அது போக பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப்பும் கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் பூரா ஃபால் சீலிங் ஒர்க் எல்லாம் கொடுத்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் கொடுத்து கிச்சனை சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் கென்ட்ராரோ. இது மாஸ்டர் பெட்ரூம், சைஸ் 16x16. சிஎன்சிக்கு டிசைன் பேனலோட சீலிங்க்கு அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு கீழே சென்டரில் பெரிய உட்டன் காட், அதுக்கு ஹெட்போர்ட் டிசைன் குஷன்ஸோட மேலே சீலிங் லெவல் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்டும் கீழே ஸ்லைடிங் டோர் டைப்பில் உட்டன் வார்ட்ரோப்ஸும் கொடுத்துருக்காங்க. வார்ட்ரோப்குள்ளேயே லைட் மாட்டியிருக்கிறது பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. வார்ட்ரோப்புக்கு அட்டாச்சாக பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிளும் அதுக்கு அட்டாச்சாக பெரிய விண்டோ சீட்டும் பிளான் பண்ணியிருக்காங்க.
ஈஸ்ட் சைடில் WPC ஃப்ளூட்டட் பேனல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பெரிய உட்டன் டிவி யூனிட் செஞ்சுருக்காங்க. வால்ஸை டெக்கரேட் பண்ணுற விதமாக இந்த வீட்டில் நிறைய இடத்துல வால் டெக்கராட்ஸ் மாட்டியிருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம். கிராண்டாக என்ட்ரன்ஸுக்கு பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பாத்ரூம் சைஸ் 10க்கு 5.5. சென்ட்ரலாக கிளாஸ் பார்ட்டிஷன் வால் அமைச்சு பாத்ரூமை ட்ரை ஏரியா வெட் ஏரியான்னு ரெண்டாக செப்பரேட் பண்ணியிருக்காங்க. இது வாக்கின் வார்ட்ரோப். சைஸ் 9.25க்கு 5. டேபிள் டாப் ஹேண்ட் வாஷ் பேசின் வித் மிரரோட கொடுத்துருக்காங்க. பெட்ரூம்ஸில் ஆல்ரெடி வார்ட்ரோப்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக அடிஷ்னலாக இங்கேயும் ஸ்லைடிங் கிளாஸ் டோர்ஸோட பெரிய உடன் வார்ட்ரோப், மேலே லாஃப்ட் கபோர்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கிராண்ட் லுக்குக்காக இந்த வீட்டில் நிறைய இடங்களில் 3D டெக்கரேட்டிவ் பேனல்ஸ், WPC ஃப்ளூட்டட் பேனல்ஸ், மைக்கா லேமினேட்டட் வுட்டில் நிறைய பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. படிக்கட்டு கீழே இருக்கிற ஸ்பேஸ் வேஸ்ட் ஆகாதபடி அங்கே கபோர்டு ஒர்க் செஞ்சு அதை ஸ்டோரேஜ்க்காக ஒதுக்கியிருக்காங்க. இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ். சைட் வாலில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பட்டியில் கிராண்டாக டெக்ஸ்சர் ஒர்க் செஞ்சு அதில் டெக்கரேட்டிவ் எலமெண்ட்ஸ் வைக்கிற மாதிரி நிறைய ஷோகேஸ் ஃபெசிலிட்டிஸும் கொடுத்துருக்காங்க. வீட்டுக்குள்ளே நேச்சுரல் லைட் கிடைக்கிறதுக்கு வசதியாக சீலிங்கில் ஸ்கொயர் ஷேப்பில் பெரிய ஸ்கைலைட்டும் கட்டியிருக்காங்க. இந்த ஏரியாவில் வால்ஸுக்கு பூராமே கிராண்டாக டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே 16க்கு 10 அடி சைஸில் லான்ச். மூணு பக்கம் வால்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கிராண்டாக டெக்ஸ்சர் ஒர்க் செஞ்சு ஒவ்வொரு வால்ஸையும் ஒவ்வொரு டிசைனில் கிராண்டாக உட்டன் பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லையும் சவுத் வெஸ்ட் கார்னரில் ஒரு பெட்ரூம். இது செகண்ட் பெட்ரூம். இதுவும் மாஸ்டர் பெட்ரூம். சைஸ் 16க்கு 16. புது டிசைனில் ஃபால் சீலிங் ஒர்க், உட்டன் காட், ஹெட்போர்ட் டிசைன், வார்ட்ரோப், கபோர்டு, டிவி யூனிட்னு எல்லா ஃபர்னிஷிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. மாஸ்டர் பெட்ரூம்ங்கிறதுனால இங்கேயும் வாக்கின் வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க.
சைஸ் 10க்கு 5. அட்டாச்டு பாத்ரூம் சைஸ் 10க்கு 5. வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு பார்த்தீங்கன்னா மொரோக்கோன் டிசைனில் டைல்ஸ் சூஸ் பண்ணியிருக்காங்க. சென்டரில் கிளாஸ் பார்ட்டிஷன் வால் அமைச்சு பாத்ரூமை ட்ரை ஏரியா வெட் ஏரியான்னு ரெண்டாக செப்பரேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து தேர்ட் பெட்ரூம் கென்றாரோ சைஸ் 16க்கு 10. கிரே அண்ட் ஒயிட் கலர் தீமில் ஃபுல்லி ஃபர்னிஷிங் செட்டப் இந்த பெட்ரூமில் கொடுத்துருக்காங்க. பெட்ரூமோட தீமுக்கு மேட்சிங்காக ஃப்ளோருக்கும் கிரே கலர் டைல்ஸையே பதிச்சிருக்காங்க. இது அட்டாச்டு பாத்ரூம் சைஸ் 10க்கு 5. வாஷ் பேசின், ஷவர், மேனோ டைவர்ட்டர், ஹெல்த் ஃபர்ஸ்ட், டவல் பார், கிளாசெட், மிரர் இந்த மாதிரி எல்லா சானிட்டரி வேர்ஸும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அடுத்து லாஞ்சில் இருந்து சவுத் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற ஹோம் தியேட்டர் ரூம் கென்றாரோ கிராண்டாக உட்டன் ஸ்லைடிங் டோர் கொடுத்துருக்காங்க. ஹோம் தியேட்டர் சைஸ் 16க்கு 10. மாடர்னாக ஃபால் சீலிங் ஒர்க், அங்கே ப்ரொஜெக்டர், ஈஸ்ட் சைடில் ஒயிட் ஸ்க்ரீன், ஸ்டோரேஜ்க்காக கீழே பேஸ் கேபினெட், நார்த் சைட் வாலுக்கு போகிற மோல்டட் டிசைனோட டெக்ஸ்சர் ஒர்க் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அடுத்து லாஞ்சில் இருந்து ஃப்ரண்ட் பால்கனிக்கு என்ட்ராரோ மெயின் டோர் மாதிரியே நல்ல ஹெவியான டீக்குட்ல டபுள் டோர் டைப்ல டோர் செஞ்சிருக்காங்க. பால்கனி சைஸ் 22.75க்கு 22.25. தரைக்கு பூரா மேட் ஃபினிஷ் டைல்ஸ் வச்சிருக்காங்க. கிராண்ட் லுக்குக்காக இந்த வீட்டில் எல்லா சீலிங்குமே அழகா ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சிருக்காங்க. பால்கனியில் நல்ல ஹெவியான தேக்கு மரத்தில் சூப்பரான டிசைனில் மூவபிள் டைப்பில் ஊஞ்சல் மாட்டியிருக்காங்க. பால்கனி டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுன்னு வெஸ்ட் அண்டு சவுத் சைட் வாலுக்கு பேனலிங் ஒர்க் செஞ்சு அதில் க்ரீனாக ஆர்டிஃபிஷியல் கிராஸஸும் மாட்டியிருக்காங்க. பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு. பால்கனிக்கு கிளாஸ் ஹேண்ட் ரெயிலோட சைடில் 2 பக்கமும் ஜாலிஸ் வாலும் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கான லிஃப்ட் ஏரியா இந்த கார்னரில் கொடுத்துருக்காங்க.
கிரவுண்ட் ஃப்ளோரில் நார்த் வெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 17க்கு 10 அடி சைஸில் அவுட் ஹவுஸ் கட்டியிருக்காங்க. இந்த வீடு சேல்ஸுக்கு இல்லை. கோயம்புத்தூரில் காரமடையில் டிஆர்எஸ் தியா கார்டனில் வி பில்டர்ஸ் வந்து கிளைண்ட்டுக்கு கட்டி கொடுத்துருக்காங்க. இது டாய்லெட் பாத்ரூம், சைஸ் 10க்கு 6. மேலே செகண்ட் ஃப்ளோர் போகிறதுக்கும் டெரஸ் போகிறதுக்கும் ஸ்டேர்கேஸை அவுட்டரில் பில்ட் பண்ணியிருக்காங்க. சொந்தமாக ஒரு வீடு கட்டணுங்கிறது நிறைய பேரோட கனவாக இருக்குது, லைஃப் டைம் கோலாகவும் இருக்குது. அப்படி கட்டக்கூடிய வீடு நமக்கு பிடிச்ச மாதிரி நல்லா ஸ்பேஷியஸாகவும் காற்றோட்டமாகவும் வெளிச்சமாகவும் வாஸ்துப்படியும் கார்டனிங்கோட எல்லா வசதிகளோடவும் லேட்டஸ்ட் டெக்னாலஜி அண்டு ட்ரெண்டிங் டிசைனோடவும் அதுவும் நல்ல குவாலிட்டியாகவும் நம்ம பட்ஜெட்டில் இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களா? அப்போ நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டியது வி பில்டர்ஸ். இவங்க ஆல் ஓவர் கோயம்புத்தூர் கட்டி கொடுத்துட்ருக்காங்க. செகண்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே 16க்கு 10 அடி சைஸில் கசிபோ, கார்னரில் ஒரு பெரிய ஜக்குசி ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த கார்னரில் ஸ்டீம் பாத் எடுக்கிறதுக்காக சவுனா ரூம் கொடுத்துருக்காங்க. வி பில்டர்ஸ் வந்து ஜேஎஸ்டபிள்யூ, சங்கர், அல்ட்ராடெக், டாடா டிஎம்டி ராட் இந்த மாதிரி எல்லாமே பிராண்டட் மெட்டீரியல்ஸாக தான் இவங்க கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு உபயோகிக்கிறாங்க. ஆர்கிடெக்ட் டிசைனில் யூனிக்கான இன்டீரியர் ஒர்க்ஸோட ஃபுல்லி ஃபர்னிஷிங் செட்டப்பும் கொடுத்து பக்கா வாஸ்துப்படி நல்ல குவாலிட்டியாகவும் ரீசனபிள் ப்ரைஸில் சொன்ன டைமுக்கு முன்னாடியே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கீ ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாங்க. நீங்கள் என்ஆர்ஐ பிஸ்னஸ் ப்ரொஃபஷனல்னு எங்கே இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டோட கட்டுமான வேலைகளை மொபைல் ஆப் மூலிமாவே உங்களுக்கு டெய்லி அப்டேட்ஸ் கொடுத்துட்றாங்க. அன்னன்னைக்கு நடக்கிற ப்ராசஸை நீங்கள் ஈஸியாக மொபைலே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் நிரந்தரமாக மகிழ்ச்சியாக தலைமுறைக்கும் வாழ நீங்கள் கட்ட போகிற வீட்டை உங்கள் நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி வி பில்டர்ஸ் அமைச்சு தர்றாங்க. இவங்களோட ப்ரீவியஸ் ப்ராஜெக்டே அதுக்கு சாட்சி. இவங்களோட சில ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட்ஸோட வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் நீங்கள் பாருங்கள். இது ஜிம், சைஸ் 16க்கு 16. சீலிங்க்கு டபுள் லேயர் டைப்பில் கிளே டைல்ஸில் கேரளா ஸ்டைலில் ரூஃப் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் உங்கள்கிட்ட லேண்ட் இருக்குது, அதில் வீடு கட்டணும்னு ஆசைப்பட்றீங்களா? வி பில்டர்ஸாக கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃபோன் நம்பர் வீடியோவில் கொடுத்துருக்கேன். இந்த வீட்டை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.